ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், காரக்குழம்பு இது கூடலாம் வச்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கு செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வந்து நமக்கு நல்லா முத்துன காயாக இருக்கணும், பிஞ்சாக இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த டிஷ்க்கு வந்து நல்லாயிருக்கும். 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா 2ஆக கட் பண்ணிவிட்டு, முன்னாடி பின்னாடி கட் பண்ணி எடுத்துகிட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி வச்சுக்கோங்க. வாழைக்காய் மூழ்கிற அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம ஒரு விசில் விட்டால் போதுங்க. ஒரு விசில் விட்டாலே நமக்கு நல்லா கரெக்டாக வெந்து வந்துடும். இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துருச்சு. நல்லா ஆறுனதையும் நம்ம இதை எடுத்து இதோட தோலை வந்து உரித்து எடுத்துக்கலாம். நம்ம கை வச்சாலே போதுங்க, தோல் தனியாக நமக்கு நல்லா கலண்டு வந்துடும். நல்லா ஆறினோன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேரட்டில் சீவுவோம்ல, அதில் வந்து இந்த வாழைக்காயை வந்து துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு அந்த வாழைக்காய். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து நான் 1 வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். பூண்டு வந்து ஒரு 5 பல் வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, பச்சை மிளகாய் எல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க வாழைக்காயை வந்து இப்போ நம்ம அதில் சேர்த்திக்கலாம். அப்படியே உதுத்து விட்டு சேர்த்திக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. 2 ஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. அந்த உப்பெல்லாம் நமக்கு நல்லா சேர்ந்து வரத்துக்காக 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்தோம்னா அப்புறம் வாழைக்காய் வந்து நமக்கு குழஞ்ச மாதிரி ஆயிரும். 2 ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். துருவின தேங்காய் வந்து ஒரு மூடி அளவு சேர்த்திருக்கேங்க. சின்ன தேங்காயாக உள்ளது ஒரு மூடி, பாதி அளவு வந்து துருவிட்டு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நம்ம 1 நிமிஷம் மட்டும் இப்படி கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு சூப்பரான வாழைக்காய் பொடி மாஸ் நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது சைடிஷாக இல்லாமல் வெறுவாயில் கூட சாப்பிட்லாங்க. அதுக்கே நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.